தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 1வது வாக்கியம், இயேசு அங்கிருந்து புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல் மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். அங்கே பார்க்கின்றோம், இயேசுவை தேடி மக்கள் வருகிறார்கள். இயேசு வழக்கம் போல அவர்களுக்கு கற்பித்து கொடுக்கின்றார். அப்படி என்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருப்பலிக்கு நாம் கடந்து வருகின்றோம். திருப்பலியில் வருகின்ற சமயத்தில் இறை வார்த்தையானது முழக்கப்படுகிறது. அப்போ எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருப்பலி முழக்கப்படுகிறது. அப்படி என்றால் வார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஒழிய ஒரு தடவை நான் வார்த்தை கேட்டால் மட்டும் பத்தாது. மாறாக தொடர்ந்து நான் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தால் பத்தாது, தொடர்ந்து நான் வந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு தியானம் மட்டும் நான் கூடினால் பத்தாது, தொடர்ந்து நாம் தியானம் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தொடர்ந்து இறை வார்த்தை நான் கேட்க கேட்க, தொடர்ந்து தியானத்தில் நாம் பங்கெடுக்க, தொடர்ந்து திருப்பலி நாம் பங்கெடுக்க, இறை வார்த்தை எந்த அளவுக்கு நான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றனோ அந்த அளவுக்கு எனக்கு கிருபைகளும் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் ஒரு தடவை வந்து விட்டேன் போதும், கிறிஸ்துமஸ்க்கு நான் வந்து விட்டேன், ஈஸ்டருக்கு நான் வந்து விட்டேன், வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் கேட்டுக்கொண்டு அப்படியே நாம் போகிறோம் என்றால் ஒரு நாளும் அனுபவம் நமக்கு கிடைக்காது. வார்த்தையை அறிவிக்கப்படுற வார்த்தையை நாள்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் நான் கேட்கின்றேனோ அவ்வளவு தூரம் எனக்கு அபிஷேகமாக மாறும் ஒழிய, பல தடைகளிலிருந்து என்னை நான் நீக்கப்படுவேனே ஒழிய ஒரு நாளும் எனக்கு ஆபத்து வராது. ஆகவே வார்த்தையை தொடர்ந்து கேட்பதற்கான முயற்சிகள் எடுப்போம். அறிவிக்கப்படுகின்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் கேட்க 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 நாம் அதற்கு ஆவல் காட்டுவோம், ஆர்வத்தை நாம் காட்டுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியானது வெறுமே ஒரு கடமைக்காக இல்லாமல் அறிவிக்கப்படுகிற வார்த்தை, அந்த வார்த்தையை நான் கேட்க கேட்க என் கிருபையை தந்திடலும். ஆண்டவரே, எத்தனை முறை அதை அறிவித்தாலும் அத்தனை முறை நான் கேட்கக்கூடிய வல்லமையை கிருபையும் எனக்கு தந்திடலும். அதை புரிந்து கொள்கிற திறனும் எனக்கு தந்திடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.